வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு பிபிஎல்ல 7வது மேட்சான பெர்த்துக்கும் ஹோபர்ட்டுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆனா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்து போல மதியம் கிடையாது. 1:45க்கு ஸ்டார்ட் ஆகாது, 10:30 ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால 2 மேட்ச் வச்சிருக்காங்க. 10:30க்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 1:45க்கு தானே சொல்லி அசால்ட்டா விட்டுறாதீங்க. அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து பிபிஎலுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க பார்க்கலாம். அதே போல ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல இருக்கிறதுல லோவஸ்ட் கமிஷன் என்ட்ரி ஃபீஸ் வந்து இப்போதைக்கு எக்ஸ்11 தான் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோபர்ட்ல தான் நடக்குது. ஸோ ஹோபர்ட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் வந்து பவுண்டரி லைன் வந்து கம்பேர் டு மற்ற பிச்சு, இந்த பிச்சு வந்து கொஞ்சம் சின்ன பவுண்டரி லைன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த கிரவுண்ட்ல எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் வந்து சேசிங் டீமுக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் இருந்தது. நீங்க ஒரு 140, 150, ஒரு 160, 170 அடிச்சா கூட சேசிங் டீமுக்கு வந்து நல்லாவே அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பின்னருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் வேல்யூ இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சுத்தமா வேல்யூ இல்லாமலாம் போகல, வேல்யூ வந்து கண்டிப்பா இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து மொத்தமே ஒரு 3 மேட்ச் தான் இந்த பர்டிகுலர் பிச்சில் வந்து மேட்ச் நடத்தினாங்க. அதுல பாத்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனகட்ஸ் வர்சஸ் ஹோபர்ட் ஹரிகன்ஸ். இதுல வந்து ஹோபர்ட் ஹரிகன்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணி 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹை ஸ்கோர் வந்திருக்கு. ஃபாஸ்ட் 6 விக்கெட், ஸ்பின்னர் வந்து 3 விக்கெட். அடுத்து ஹோபர்ட் ஹரிகன்ஸ் வர்சஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஒரு 155, ஆனா ஸ்டார்ஸ் வந்து 67 ரன் அடிச்சது. வந்து மேட்ச் வந்து மழையினால பாதிக்கப்பட்டு ஓவர் கம்மி பண்ணி இது கொடுத்ததுனால வின் பண்ணாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 7 விக்கெட்னா ஸ்பின்னரும் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ஹோபர்ட் ஹரிகன்ஸ் வர்சஸ் அடிலேட்டுக்கும் மேட்ச்ல வந்து 167 ஹோபர்ட் அடிச்சாலும் 169 வந்து ஸ்டார்ஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 5 நாளும், ஸ்பின்னர் வந்து 3. ஸோ லாஸ்ட் 3 மேட்ச் அவங்க ஹோம்ல வந்து நடந்ததுல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. மீது இந்த 2 மேட்சுமே அவங்க வந்து தோத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து 3க்கு 3மே வின் பண்ணியிருக்கு. பாருங்க, 180 ரன் அடிச்சதையும் சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 152 ரன் அடிச்சதையும் 155 அடிச்சதையும் சேஸ் பண்ணியிருக்காங்க. 167 அடிச்சதையும் சேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேட்டிங் செகண்டுக்கு இங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் நல்லாவே விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் கூட சேர்ந்து. அண்ட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. அதுல 3மே பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்கு. 0ல இருந்து 150க்குள்ள ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும், 150 to 169க்குள்ள 3 இன்னிங்ஸ், 170 to 89க்குள்ள 2 இன்னிங்ஸ், 190 பிளஸ் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணல. ஹை ஸ்கோரே ஹோபர்ட் ஹரிகன்ஸ் 187 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 67க்கு 3 விக்கெட். ஆவரேஜான ஸ்கோரா 170 to 190 அடிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோபர்ட் டீமோட பாசிபிள் 11 வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அவங்களுடைய ஸ்குவாட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணாங்கன்னு ஸ்குவாட்ல நம்ம கண்டிப்பா அதை வந்து டெலகிராம்ல வந்து உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். லாஸ்ட் மேட்ச் கூட மேக்ஸ்வெல் டக்கெட் வந்து ஆட் பண்ணாங்க. நம்ம வந்து டெலகிராம்ல வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மேட்ச்ல வந்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு கீழே யார் எடுப்பா, அதாவது ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் 0ல இருந்து 30க்குள்ளதான் அவங்களுடைய ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடியது பேட்டிங் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். டிம் டேவிட் எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருந்தேன். அவரோட லாஸ்ட் இயர் பிபிஎல் வச்சு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் மேட்ச் கூட ஓரளவுக்கு ஆடுறாரு. பிபிஎல் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. ஏன்னா 2023 to 4 அந்த பிபிஎல்ல
ஒரு மேட்ச் கூட அவரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணதில்ல. அதே போல லாஸ்ட் மேட்சும் டக் அவுட் ஆகி போனாரு. அதனால நான் வந்து கண்டிப்பா மினிமம் ஃபேண்டசியான அந்த 0 to 30க்கு உள்ளதான் அவருடைய அதிகபட்ச ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும் நான் நம்புறேன். அதே போல ஷாயிப் ஹோப், ஏன்னா இன்னைக்கு வந்து பெர்த் தான் இருக்கிறதுல பெஸ்ட் பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய டீம் அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ 0ல இருந்து ஒரு 30க்குள்ள ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல ஓவன் 0ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றோம். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டான் கிளே. ஸோ இவரும் வந்து கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு ரெனக்கட்ஸுக்காங்க. நான் கூட என் டீம்ல எடுத்திருந்தேன். பட் இருந்தாலும் பவுலிங் ரொம்ப வீக்கா தான் பவுல் பண்ணாரு. கொஞ்சம் பெருசா சொல்ற லெவலுக்கு அவனுக்கு பண்ணல, சும்மா குத்தி குத்தி ஏத்தான் விட்டாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம 0ல இருந்து ஒரு 30 பாயிண்ட் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தபடியா ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் 30ல இருந்து ஒரு 50க்குள்ள யாரு வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மேத்யூ வேடுக்கு வந்து நான் சொல்லுவேன் ஒரு 30 to 50க்குள்ள வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா மெக்டர்மெட்டுக்கும் 30 to 50 வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சௌத்ரி வந்து 30 to 50 வாங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் வந்து பேட்டிங் பிளஸ் மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காரு, 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்சை வந்து கணக்குல எடுத்துக்காதீங்க. ரெனக்கட்ஸ் கூட ரொம்ப கேவலமா விளையாண்டுட்டாங்க. ஹோபர்ட் வந்து பவுலிங்கும் பெருசா பண்ண முடியல. அதனால இந்த மேட்ச் அப்படி போகும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அவங்களுடைய ஹோம் பிச்சில் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க பெர்த்துக்கு அகைன்ஸ்டா. பெர்த் நல்ல டீமா இருந்தாலும் ஓரளவுக்கு ஆடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மெரிடித் 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட். அதே போல சலாங்கில வந்து பாத்தீங்கன்னா 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட். லாஸ்ட் மேட்ச்லாம் ஓவரே பவுல் பண்ணல அவரு, பட் நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஏன்னா ஜோர்டான், எலிஸ், ஸ்டெரன்கே, அடுத்து வந்து மெரிடித் எல்லாருமே ஃபாஸ்ட். இந்த சௌத்ரியும் அண்ட் இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 70+, ஏன்னா 50 to 70 எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல. ஒரு 70+ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வைக்கிறது வந்து ஜோர்டானுக்கு வந்து நான் 70+ ஃபேண்டசி பாயிண்டே வைக்கிறேன். அதே போல எலிஸுக்கும் நான் 70 ஃபேண்டசி பாயிண்ட் வைக்கிறேன். ஏன்னா ஜோர்டான் வந்து டெத்ல அட்டாக் பண்றாரு, எலிஸும் வந்து டெத்ல வந்து அட்டாக் பண்ணி கொடுக்குறாரு அந்த டீமுக்கு. ஏன்னா இனிஷியல்ல வந்து 2 ஓவர் வந்து மெரிடித் பவுல் பண்றாரு. ஸ்டாலின்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் வந்து இனிஷியல் அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் எலிஸ் உள்ள வராரு, ஜோர்டான் உள்ள வராரு. அப்படிங்கும்போது டெத்ல அவங்களோட அட்டாக் வந்து அதிகமா இருக்கும். ரெனக்கட்ஸுக்கு மேட்ச் வந்து கணக்கிலே வச்சுக்காதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. ஏன்னா அது வந்து ஒரு மோசமான மேட்சா ஹோபர்ட்டுக்கு வந்து முடிஞ்சது. ஏதோ அந்த மேட்ச்ல எலிஸ் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணதுனால கேவலமா தோக்குறதுல இருந்து தப்பிச்சாங்க, கொஞ்சம் விக்கெட்டும் எடுத்தாங்க ரெனக்கட்ஸ். அதனால ஜோர்டான், எலிஸ்க்கு வந்து நான் 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா இருக்கிறதுலே ஸ்ட்ராங் டீம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிபிஎல் சீசன்ல நம்ம வந்து பெருத்த சொல்லலாம். அதே போல இங்கிலீஷ் அண்ட் ஹார்டி 2 பேர் ஸ்குவாட்ல ஆட் பண்றாங்களா நம்ம பார்ப்போம். நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஸ்குவாட்ல வந்து அவங்க நேம் வந்து வரல. ஸோ ஸ்குவாடும் ரிலீஸ் பண்ணல, பெர்த் வந்து இது வரைக்கும் வரல. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை ஸ்குவாட்ல அவங்க நேம் வந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வந்து பிளேயிங் லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து 0ல இருந்து 30க்குள்ள அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைனாவே நீங்க பாத்துக்கோங்க. ஃபின் ஆலன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, ஜென்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 2 பேருமே வந்து ஒரு இதுல வந்து ஃபின் ஆலன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர். டே சிக்குச்சுன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, இல்லைன்னா பெருசா ஸ்கோர் பண்ணிக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் கூட பாத்தீங்கன்னா முதல் பாலே 4, 2வது பாலே அவுட், அவ்வளவுதான் ஃபின் ஆலன். ஜென்னிங்ஸ் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பிளேயர் தான், இங்கிலாண்டோட டெஸ்ட் டீம் ஆடி இருக்காரு, கவுண்டி கிரிக்கெட் அந்த மாதிரி ஆடி இருக்கிறாரு. ஸோ கொஞ்சம் பொறுமையா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறதுனால நம்ம 2 பேர்கிட்ட இருந்துமே அதிகபட்சமா வந்து நான் எதிர்பார்க்கக்கூடியது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 0ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட் தான் அவங்களால வாங்கி கொடுக்க முடியும். அதே மாதிரிதான் ஜென்னிங்ஸ் இருந்தும் 0ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட் தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து கோஹ்லி வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பெர்த்துக்கு. ஏன்னா 2 ஓவர்ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். ஆனா அவர் வந்து 2 ஓவர் தான் அதிகபட்சம். ஏன்னா அவங்க டீம்ல வந்து 5 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் இருக்கும்போது 6வது ஆப்ஷன்ல அவர் இருக்கிறதுனால அதிகபட்சம் 2 ஓவர் தான். அதுக்கு மேல வந்து கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம்.
அதனால பிளஸ் 1 டவுன் வர்றாரா, நான் வந்து குறையாம வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நான் வந்து கோன்லிட்டு இருந்து ட்ரை பண்றேன். ஏன்னா பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 70 பிளஸ் வந்து சொல்றேன். அடுத்து வந்து மேத்யூ ஹெஸ்ட். ஸோ இவர் வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய நல்ல யங் டேலண்டட் பிளேயர். பட்லருக்கு அப்புறம் இனிமே வந்து பிலிப் சால்ட்டுக்கு அப்புறம் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்து வரப்போறாரு. ஏன்னா அவர் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. நல்ல நின்று நிதானமா ஆடக்கூடிய பிளேயர், பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. அதனால நம்ம குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு உள்ள ஒன்னு அவர் 31 பாயிண்ட் கூட வாங்கி கொடுக்கலாம், இல்ல 49 ஃபேண்டசி பாயிண்ட் கூட வாங்கி கொடுக்கலாம். பட் குறையாம அந்த 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அடுத்து டர்னர், அந்த டீமோட கேப்டன், ரொம்ப நின்று நிதானமா பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து நம்ம 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹோப்சன் வந்து பெருசா பேட்டிங் வந்து இன்வால்வ்மெண்ட் கிடையாது. அப்படியே அடிச்சாலும் அவரால் பெரிய ஹை ஸ்கோர்லாம் அவரால் கொண்டு போக முடியாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த 0ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ளதான் ஹோப்சன் இருந்து நீங்க வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அடுத்தது இவ்வளவுதான் அவங்களுடைய பேட்டிங் லைனப் வந்து இருக்கு. அடுத்து பவுலிங் லைனப் பாத்தீங்கன்னா ஏகர் கிட்ட இருந்து நம்ம மினிமம் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அப்படிங்கும் போதே வந்து குறையாம பாத்தீங்கன்னா ஏகர் இருந்து நம்ம 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போலதான் டை. ஏன்னா டை வந்து இனிஷியல் அட்டாக் பண்ண மாட்டாரு. முதல் 4 ஓவர்ல வந்து அவர் பவுல் பண்ண மாட்டார். ஏன்னா முதல் ஓவர் பெஹென்ட்ராஃப், 2வது ஓவர் ரிச்சர்ட்சன், 3வது ஓவர் பெஹென்ட்ராஃப், 4வது ஓவர் ரிச்சர்ட்சன், 5வது தான் டை வருவார். இல்ல 5வது வந்து மோரிஸ் கூட வருவாரு. பவர் பிளே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டை வராது. அப்போ கண்டிப்பா 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுனால நான் 50ல இருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட் இன்னைக்கு வந்து நான் வந்து டை கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல பெஹென்ட்ராஃப் வந்து இனிஷியலையும் அட்டாக் பண்றாரு, டெத்லயும் அந்த டீம்ல வந்து அட்டாக் பண்றாரு. டெத்ல 2 ஓவர் வந்து அவர் தான் பண்றாரு. இல்லை ஏன்னா லாஸ்ட் மேட்ச் டைக்கு சரியா எடுக்கிறதுனால அவர் பவுல் பண்ணாரு. ஒரு 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் மோரிஸ், நான் சொன்னது போல லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா ஒரு லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர்னு சொன்னோம். ஏன்னா அவர் வந்து விக்கெட் எடுத்தா நல்லாவே விக்கெட் எடுப்பார். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மேட்ச் வந்து கடைசி ஓவர்ல தான் விக்கெட் எடுத்தாரு. அந்த கடைசி டெத்ல பவுல் பண்ணல அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் இருந்திருக்கும், விக்கெட் எடுத்திருக்க மாட்டார். பட் கடைசி டெத்ல பவுல் பண்ணதுனால விக்கெட் எடுத்தார். அப்படிங்கிறதுனால ஹோபர்ட்டும் பேட்டிங் பெருசா இல்லாதனால நீங்க குறையாம ஒரு 50 to 70 பாயிண்ட் வந்து நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம்னு தோணுது. அதே போலதான் ரிச்சர்ட்சன் இனிஷியல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எல்லாருமே தூக்கி விட்டுருவாருன்னு தோணுது. அதனால 50 to 70 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் இனிஷியல் அட்டாக் பண்றாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் எல்லாமே வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுடைய ட்ரம்ப் கார்டா இன்னைக்கு நீங்க யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்களுடைய ட்ரம்ப் கார்டா ஆண்ட்ரூ டைய வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், ரொம்ப பெர்சன்டேஜ் வந்து கம்மியா ட்ரை பண்ணியிருக்காங்க நண்பா. ஸோ அதே மாதிரி மேத்யூ ஹெஸ்டையும் வந்து நீங்க ஒரு ட்ரம்ப் கார்டா டிபியா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு சேஃபான பிக்ஸ் தான் உங்களுக்கு வந்து. அடுத்து முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா, ஸோ 2 மேட்ச் நடந்திருக்கு. 2 டீமே ஆளுக்கு ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. எப்படி ஆடி இருக்காங்க? மேத்யூ வெய்டு வந்து 5 ரன்னு, மிச்சல் ஓவன் 10 ரன்னு, சாய் ஹோப் வந்து 14 ரன்னு, ரெனகெட்ஸ் கூட விளையாண்டது இது. அடுத்து மெக்டர்மட் வந்து டக்கு, சௌத்ரி வந்து 2, நம்ம சிங்கப்பூர் மாமா டக்கு. அடுத்து கிறிஸ் ஜோர்டான் 1 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. நாத்தன் எல்லிஸ் 3 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட். மெரிடித் வந்து 3 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட். ஸ்டான்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட். அடுத்து வந்து சலாம் கீல் வந்து பவுலிங்கே வந்து பவுல் பண்ணல. ஏன்னா அதுக்குள்ள ரெனகெட்ஸ் வந்து மேட்சை வந்து பினிஷ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து பெர்த் வந்து முதல் மேட்ச் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ் கூட ஆடினாங்க. ஃபின்னலன் 6, அடுத்து ஜெனிக்ஸ் வந்து 4, கோன்லி பாருங்க 64 ரன் பிளஸ் 2 விக்கெட் வந்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. மேத்யூ ஹர்ஸ்ட் வந்து 4 ரன் தான் அடிச்சிருக்காரு. பட் அவரை வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா நான் வந்து உங்களை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன். அடுத்து டர்னர் 37, ஹோப்சன் 27, ஏகர் வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு, ரிச்சர்ட்சன் 3 விக்கெட், டை வந்து 0 விக்கெட். அதனாலதான் யாருமே இன்னைக்கு டைய பெருசா போக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே விக்கெட் எடுத்த பிளேயர்ஸ் தான் போக்கஸ் பண்றாங்க. அதனால ஒரு ட்ரம்ப் கார்டு. பெஹென்ட்ராஃப் 1 விக்கெட் எடுத்திருக்காரு, 2 விக்கெட் எடுத்தாரு நினைக்கிறேன். பெஹென்ட்ராஃப் வந்து எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. மோரிஸ் வந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்களுடைய ட்ரம்ப் பிக்கா இங்க வந்து சௌத்ரி யூஸ் பண்ணுங்க. அதே போல பவுலிங் ஆப்ஷன்ல இந்த 2 பேர். ஸோ ஒரு ட்ரம்ப்,
ரெண்டாவது ட்ரம்ப், மூணாவது ட்ரம்ப் கார்டு, நாலாவது ட்ரம்ப் கார்டு. ஸோ இந்த 4 பேரையுமே உங்களுடைய டீம்ஸ்ல ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணுங்க. மேபி நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ இன்னைக்கு மேட்ச்ல டபுள் ஆப்ஷன் இருக்கிறது ஓன்லி சௌத்ரி, ஜோர்டான், ஏகர். ஸோ இந்த முதல் 2 பேருக்கு தான் ஓரளவுக்கு டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. இருந்தாலும் ஜோர்டான், ஏகருக்கு வந்து மேபி அந்த 7வது வர்றதுனால அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. லாஸ்ட் மேட்ச் ஜோர்டான் வந்து ஒரு 20 ரன் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அவர் அந்த கூட அடிக்காம கேப்டனா போட்டு டக் அவுட் ஆகி போனதுனாலதான் தோக்குறதுக்கு காரணமாயிட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம டீம்ஸ் வந்து தோல்வியே சந்திச்சுட்டு வர்றதுனால ஒரு மேட்ச் பெஸ்ட் கம்பேக் கொடுப்போம் நான் நம்புறேன். ஸோ பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட் 5 மேட்ச்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்ல வந்து கோன்லி இருக்கிறாரு, எலிஸ் இருக்கிறாரு, பெஹென்ட்ராஃப் இருக்காரு, மெக்டர்மெட் இருக்காரு, சௌத்ரி இருக்காரு, மோரிஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த 6 பேரையுமே கொஞ்சம் கவனமா போக்கஸ் பண்ணுங்க. அதுல குறிப்பா உங்களுக்கு பென் மெக்டர்மெட், சௌத்ரி இந்த 2 பேருமே நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த டாப் 6ல. ஏன்னா ரிச்சர்ட்சன் வரல, டையி வரல, அதனால அந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட வரல. ஆனா இதுல வந்து மெக்டர்மெட் வந்திருக்காரு, சௌத்ரி வந்திருக்காங்க போது கொஞ்சம் கண்டிப்பா அவங்க வந்து போக்கஸ் பண்ணிக்கிறது அவசியமா இருக்கும். லோ பர்சன்டேஜ்ல ஸோ நம்ம சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் பிக்ல வந்து மேத்யூ ஹஸ்ட், அடுத்து சௌத்ரி, ஆண்ட்ரூடே, சலாமிக்கில், அடுத்து வந்து ஃபின் ஆலன். ஸோ ஃபின் ஆலனே நான் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள கிடைக்குங்கிறதுனால அவரையும் ஒரு லோ பர்சன்டேஜ்ல ட்ரை பண்ணிருக்கேன். பட் இந்த 4 பேரை நான் ஏற்கனவே சொன்னதுதான் அந்த ட்ரம்பிக்கு போட்டேன்ல, அந்த 4 பேர் தான் இதுலயே நம்ம வந்து தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா அவங்க தான் லோ பர்சன்டேஜ்ல இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ரிச்சர்ட்சன், பெஹென்ட்ராஃப், மோரிஸ்னு ஃபோக்கஸ் பண்றாங்க. டை தான் இருக்கலே பிபிஎல்ல நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு அந்த டீம்ல. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கிறதுனால எடுக்காம போயிருது கிடையாது. அடுத்து ஓவர் ஆப்ஷன் ரிச்சர்ட்சன், பெஹென்ட்ராஃப், மோரிஸ் இவங்க தான் இனிஷியல் டெத்தில் அட்டாக் பண்றாங்க. டைக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இன்னைக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் டெத்தில் பவுல் பண்ணவே இல்லை. மொத்தமே 3 ஓவர் தான் பவுல் பண்ணாரு. ஏன்னா அவர் அன்னைக்கு டே வந்து சரியா அடி வாங்கிட்டுங்கிறதுனால. இங்க வந்து மெரிடித், எலிஸ், ஜோர்டான் இவங்க தான் இனிஷியல் பிளஸ் டெத்தில் வந்து அட்டாக் பண்ண போறாங்க. குறிப்பா டெத்தில் எலிஸ், ஜோர்டானோட அட்டாக் வந்து அதிகமா இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து சேஃபான கேப்டன், வைஸ் கேப்டனா கண்ணை மூடிட்டு கோலியை வந்து கேப்டனாகவும், வைஸ் கேப்டன் ரிச்சர்ட்சனை போடலாம், இல்ல எலிஸை போடலாம், இல்ல ஜோர்டானை கூட நீங்க வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். இந்த 4 பேருக்குமே பெஸ்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. கோன்லி, எலிஸ், ரிச்சர்ட்சனு, ஜோர்டான் இந்த 4 பேரையுமே கேப்டன், வைஸ் கேப்டனா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கான கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க நினைச்சீங்கன்னா ஃபின் ஆலனை ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை டே சரியா அமைஞ்சதுன்னா நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. பட் ரொம்ப ஹார்ட் ஹிட்டர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஆடுறதுனால, அக்ரெசிவ் ஆடுறதுனால அது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. பட் இருந்தாலும் ரிஸ்கான ஒரு கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஆகரை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு முக்கியமான மெயின் ஸ்பின்னரா அவர் தான் இருக்காரு. ஏன்னா இந்த பிட்ச்ல பர்டிகுலரா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அடுத்து சௌத்ரி வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ரூ டையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 பேருமே நல்ல பொசிஷன் இருக்கு. சௌத்ரிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 6வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஒருவேளை லாஸ்ட் மேட்ச் மாதிரி யாருக்காச்சும் பவுலிங் சரியா அமையல அப்படின்னா ஒரு ஓவர் 2-3 ஓவர் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்கும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சும் சரியா பயன்படுத்திக்கல. டையை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய முதல் பிக்கே ஒரு ட்ரம்ப் பிக்ல தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அடுத்து டர்னர், ஜோர்டான், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2வது ட்ரம்ப் பிக்கு, அடுத்து கோன்லி, அடுத்து ரிச்சர்ட்சன், எலிஸ், பெஹென்ட்ராஃப், டை. ஸோ ஒரு ட்ரம்ப் பிக்கு, அடுத்து மோரிஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சலமி. ஸோ 4 ட்ரம்ப் பிக்குமே நான் சொன்ன மாதிரி இறக்கி இருக்கிறேன். ஸோ அதுல கண்டிப்பா உங்களுக்கு சேஃபான ஆப்ஷன் நிறைய இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் படி நீங்க போனீங்கன்னா சேஃபா போகலாம். இல்லை அப்படின்னா இதோட ரிஸ்கான ஆப்ஷன்லயும் போகலாம். ஏன்னா நம்ம மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்டை கவர் பண்ற மாதிரி தான் டீம் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. கேப்டன், வைஸ் கேப்டன் நம்ம பார்த்தது போல ட்ரை பண்ணுங்க. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், பெர்த்துக்கும் ஹோபர்ட்டுக்குமான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.